பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். திருவெளிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 10. உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே. இதோ சோதிப்பதற்காக அலகை உன்னை சேர்ந்தோருள் சிலரை சிறையில் தள்ளியிருக்கின்றது. 10 நாள் நீ வேதனையுறுவாய். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் இந்த நாளிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார். நாம் அனைவரும் இந்த நாளிலே ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஒரே குடும்பமாக, ஒரே குழுவாக, ஒரே சகோதர சகோதரிகளாக அமைந்து ஒத்த கருத்துகளுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய வார்த்தைகளை கொடுக்கின்றார். வேதனை நடுவிலே நம்மை தேற்றுகின்றார். நமக்கு ஆறுதலாக இருக்கின்றார். ஒரு தாயாக தகப்பனாக இருந்து நம்மை எப்பொழுதும் தேற்றுகின்றார். நமக்கு ஆலோசனை சொல்வதற்காக ஒரு நண்பராக கடந்து வருகின்றார். எனவே நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி ஜெபிக்க இந்த நேரத்திலே உங்களை அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் பிள்ளைகளுடைய பழைய வாழ்க்கையை எடுத்துவிட்டு புதிய வாழ்க்கையை முடியாக நான் சூட்ட போடுகின்றேன் என்று. முடியாக என்றால் அரசர்களுக்கு சூட்டக்கூடிய அந்த ஒரு கிரீடமாக உங்களுக்கு சூட்டக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கின்றார். இந்த உலகத்திலே நமக்கு தாய் தகப்பன் இருக்கிறார்கள். சில பேருக்கு மரித்து போய் இருக்கலாம். அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் தாய் தகப்பன் என்ன செய்வார்கள்? என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், நல்ல உடையை உடுக்க வேண்டும், நல்ல அணிகலன்களை அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக அவர்கள் பிரயாசப்பட்டு ஆசைப்பட்டு அநேக காரியங்களை செய்வார்கள். குறிப்பாக இப்போ உள்ள காலங்களில் எல்லாம் பிறந்து 1 வருடம் ஆன உடனே அந்த குழந்தைக்கு பெரிய திருமணத்தை போல விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள். முதல் நற்கரணை விருந்திலே பெரிய ஃபங்க்ஷனை எடுத்து அவர்கள் கொண்டாடுவதையெல்லாம் நான் பார்த்து இருக்கின்றேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது நமக்காக அல்ல. என் ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து இருக்கின்றார், அதை என் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி எத்தனை தாய் தகப்பன் இந்த உலகத்திலே ஜெபித்திருக்கிறீர்கள். அந்த முதல் பிறந்த நாளிலே நீங்கள் ஒப்பு கொடுத்து இருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளவோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்து இருக்கிறார் என்றால் ஆண்டவர் வாழ்க்கையை ஒரு முடியாக உங்களுக்கு சூட்டி இருக்கின்றார். தாய் தகப்பன் என்கின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து இருக்கின்றார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகள், நீ வேதனையுற்று இருக்கின்றாய், எனவே நீ கடைசி வரை நம்பிக்கையோடு இரு, அப்பொழுதுதான் உனக்கு வாழ்வை நான் முடியாக சூட்டுவேன் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் கஷ்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கவலைகள் உண்டு. குறிப்பாக ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவளாக இருக்கும் பொழுது உண்மையிலே நாம் உடைந்து போய்விடுவோம். வேதனையோடு தான் நாம் இந்த உலகத்தில் இருப்போம். ஆனால் உரோமையர் 8:17 வாசித்து பாருங்கள். இக்காலத்தில் படும் துன்பம் இது எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது இனி வெளிப்படக்கூடிய அந்த மகிமையின் காலத்தை ஒப்பிடும் பொழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் இன்றைக்கு நடந்து போகிற ஒவ்வொரு பாடுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். உங்களுடைய நெருக்கங்களை அறிந்திருக்கின்றார். உங்களுடைய வேதனைகளை அவர் நன்றாக உணர்ந்து இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய ஆவி நம்மை வாழ்விக்கிறது என்று அழகாக யோபு என்கின்ற பக்தன் சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நான் எதை செய்தாலும், மறைவில் செய்தாலும், ரகசியமான தவறுகளை செய்தாலும் அதை என் ஆண்டவர் அறிவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய் தகப்பனுக்கு தெரியாமல் உங்களுடைய அறையிலே நீங்கள் தவறுகளை செய்யலாம். இரவு முழுவதும் விழித்திருந்து மொபைல் போன்களை பார்த்து கொண்டும் விளையாடி கொண்டும் நீங்கள் இருக்கலாம். தவறானவற்றை கற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்க்கின்றார். உங்களுடைய வாழ்க்கை புதியதாக மாற வேண்டுமாம், வாழ்க்கை முடியாக சூட்டப்பட வேண்டுமாம், புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாம், நீங்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே,
புனித பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். எவ்வளவோ பாடுகள். அவரே எழுதியிருக்கின்றார், அவர் ஆண்டவரில் உறுதியாக இருந்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கக்கூடியது யார்? பிரிப்பவன் யார்? சாவோ, வியாகுலமோ, கஷ்டங்களோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமான காரியங்களை செய்யக்கூடியவையோ அல்லது வாளோடு வரக்கூடிய இந்த நோய்களோ இல்லை என்பதை உரோமியர் 8:36-37 நாம் வாசிக்கலாம். ஆனால் அவர் கடைசி வரை ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தார். ஆண்டவரோடு நடந்து கொண்டு இருந்தார். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவர் பிரியப்படுத்தி கொண்டு இருந்தார். எனவே தான் ஆண்டவர் அவரோடு கூட இருக்கும் பொழுதும் அதை புரிந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, அழகாக புனித யாக்கோப்பு எழுதுகின்றார். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையிலே, சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனிதர் மிகவும் பேறு பெற்றவர். அவன் பரிசுத்தமாய் விளங்கிய பின்பும் ஆண்டவர் அவர் தம்மிடம் அன்பு கூறுவர்களுக்கு வார்த்தைகளின் வழியாக அவர் முள்முடியல்ல, அவர் வாழ்க்கையை அவர் கிரீடமாக சூட்டுகின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் வாழ்க்கையை கிரீடமாக சூட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் முள்முடியை தரித்துக் கொண்டார். சாபமான முள்முடியை தரித்துக் கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டார். அடித்து நொறுக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராக இருந்தார். அந்த கஷ்டங்களின் நடுவிலும் என் பிள்ளைகளை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே அவர் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அன்பார்ந்தவர்களே, புனித பவுலுக்கு ஏராளமான துன்பங்களும் துயரங்களும் அவருடைய கண்களும் பரலோகத்தை நோக்கி இருந்தது. மனிதர்களிடம் ஆறுதலை தேடவில்லை. பிலிப்பியர் 1:23 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் இந்த உடலை விட்டு பிரிந்து அவரோடு இருக்க ஆசைப்படுகின்றேன். இந்த உடலை விட்டு பிரிந்து போய் அவரோடு இருப்பதற்காக ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் விண்ணகத்தில் துன்பமில்லை, விண்ணகத்தில் துயரமில்லை, விண்ணகத்தில் கஷ்டமில்லை, விண்ணகத்தில் நஷ்டமில்லை, விண்ணகத்தில் தோல்வி இல்லை. எல்லோருமே ஒரே மாதிரியாக நடத்தப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த ஒரு நாட்டிற்குள், விண்ணக நாட்டிற்குள் கடந்து செல்ல நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டுமே அல்லவா? அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, விசுவாசத்தோடு நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் ஆண்டவரை நாம் நம்பி வர வேண்டும். ஆண்டவரோடு இறக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். துயரப்பட்டு போனீர்களாம், இந்த நாளிலே விண்ணகத்தை எண்ணி நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் இந்த மகிழ்ச்சியின் வெற்றியை நான் பரிசாக பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4:7-8 பவுலடியார் சொன்னதுபடி நாமும் நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். எசாயா 35:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் நம் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், நிரந்தரமான மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பார், எல்லாவற்றையும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பார். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலத்திலிருந்து தப்பி ஓட ஆண்டவர் மீது கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே இதற்கு முன்பாக எவ்வாறு ஆண்டவரை அன்பு செய்து நேசித்து வாழ்ந்து கொண்டு இருந்தீர்களோ அதே போல் நீங்கள் இருங்கள். மன உறுதியோடு இருங்கள். கடைசி வரை நிலைத்திருங்கள். இயேசுவை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை வழி நடத்துவார். இப்பொழுதும் நம்பிக்கைக்குரிய தெய்வமாக அவர் நமது நடுவில் இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். எனவே கண்களை மூடி அவர் மீது கண்களை பதிய வைத்து உறுதியோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, நீர் எங்களை வாழ வைப்பதற்காக ஒரு மனித உருவை எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தீர். நாங்கள் பாவம் செய்வோம், நாங்கள் உம்மை அவமானப்படுத்துவோம், வேதனைப்படுத்துவோம் என்று தெரிந்து கூட பாவம் அறியாத நீர் எங்களுக்காக பாவம் ஆனீர். பரிசுத்தமாக மட்டுமே இருந்த நீர் எங்களுடைய சாபங்களையும் பாவங்களையும் நீர் சுமந்து கொண்டீர். இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். சஞ்சலத்தோடும் தவிப்போடும் ஓடி வந்திருக்கின்றோம். கஷ்டத்தோடும் நெருக்கத்தோடும்
எல்லாம் ஓடி வந்திருக்கின்றோம். கவலையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கின்றோம். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் நாங்கள் செய்த பாவம் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் என்றே சொல்லி, ஆம் தகப்பனே, சகலமான பாவங்கள் எல்லாம் மாறுவனவாக, கெட்ட சிந்தைகள் அழிக்கப்படுவதாக, நாங்களும் பவுலடியாரை போல எல்லாவற்றையும் செய்து முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆம் தகப்பனே, நாங்கள் உம்மோடு இணைந்து இருப்போம். சோதனையை சகித்துக் கொள்ளக்கூடிய மனநிலையை தாரும் ஆண்டவரே. எங்களை விட்டு உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து விடாதபடி, இந்த உடலை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே நாங்கள் உம்மோடு நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. இது உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆதரவற்றவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தேடி வந்து இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, ஜெபிக்க கேட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளையுடைய குடிப்பழக்கம் மாற வேண்டும். பிள்ளையுடைய கஷ்டம் மாற வேண்டும். வேதனை மாற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தாய் தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்றேன். பாவத்திலிருந்து பிள்ளைகள் வெளியே வந்தால் போதும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பரிசுத்த இரத்தம், உமது கல்வாரி இரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவும்படியாகவும் எல்லோரையும் மகிழ்ச்சியாய் மாற்றிவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. முதராட்சியம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உயிருள்ள தெய்வம் தரக்கூடிய உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு புதிய வாழ்க்கை வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.